வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழகத்தில் அனல் வீசும் அரசியல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் குறித்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் துவங்கியிருக்கு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் தன்னுடைய சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிட போவதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கு கூட்டணியில் உள்ள பெரிய கட்சி என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையில முதல்வர் எடப்பாடியார் மற்றும் ஸ்டாலினின் கட்சியை உடைக்கும் பேச்சுக்கள் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில. தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில ஆளும் கட்சி எதிர்கட்சி தேர்தல் களத்துல 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வகை சூடும் கட்சி எது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்து மனதிலும் ஏற்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பரப்புரைகள் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதிமுகவின் சாதனை பட்டியல், திமுகவின் ஊழல் பட்டியல். இதுல இது மட்டும்தானான்னு பார்த்தா நேரடி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுக விரைவில் உடையும்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் முதல்வர் எடப்பாடியார் தான் அதிகாரப்பூர்வமா எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாரு. அவர் தான் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா எடப்பாடியாரும் திமுகவும் உடையும்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, மு.க. அழகிரி திடீர்னு பிரச்சனை பண்ணுவாரு, அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுகவும் விரைவில் உடையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி மாறி மாறி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் பண்றதை பார்த்தா தமிழக அரசியல் களம் 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்பவும் வேகமா பயணப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் சாதனை பட்டியல்கள் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதிமுக திமுக கட்சிகளின் மோதல் மற்றும் குற்றச்சாட்டுகள் 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும்? உங்களுடைய பதில்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.